ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம். சபரிமலை சாஸ்தா ஐயப்பனுக்காக விரதமிருந்து சபரிமலை யாத்திரை செய்கின்ற சிவமுருக முரளிதரன், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி, செந்தில் வேலவன், ஜெயந்திநாதன், அந்த வெற்றி திருமகனாம் முருகப்பெருமானுடைய பக்தர். ஒவ்வொரு மாதமும் சஷ்டி திதியிலே திருச்செந்தூருக்கு பக்தர்களை அழைத்துச் செல்லுகின்ற அற்புதமான ஒரு அடியவர். அவர் இந்த வருடம் சபரிமலைக்கு மாலையிட்டு சபரிமலைக்கும் பக்தர்களை அழைத்துச் செல்லுகின்றார். தினந்தோறும் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்லுகின்ற 10 வாகனங்களுக்கு சொந்தக்காரரான சிவமுருக முரளிதரனுடைய இல்லத்திலே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் பூஜை நடக்கிறது. அடியேனுடைய திருவுளத்தின்படி அடியேன் பூஜை செய்து கொண்டிருந்த முருகப்பெருமான் இப்பொழுது இந்த இல்லத்திலே கடந்த சில மாதங்களாக வந்து தங்கி இங்கேயே வீற்றிருந்து நின்றருள் பாலித்து அந்த வேல் பூசையிலே வேல்முருகன் வெற்றி திருமகன் பூஜையை ஏற்றுக்கொள்கிறார். இந்த அற்புதமான சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய கிரகத்திலே ஐயப்ப பஜனை ஏற்பாடாகி இருக்கிறது. நாமும் அந்த ஐயப்ப பஜனையிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக ஐயப்பனை பற்றி ஒரு 5 நிமிடங்கள் ஒரு அற்புதமான ரகசிய விஷயங்களை சொல்லலாம் என்று வந்திருக்கின்றேன். ஓம் சுவாமியே ஹரிஹர சுதனே ஸ்ரீ தர்ம சாஸ்தாவே சுவாமியே எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ ஜெகப்பதியான லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திருவருட்பெருங்கருடையினாலே இந்த ஐயப்ப பூஜையிலும் வேல் பூஜை, திருப்புகழ் பாராயண பூஜையிலும் அடிக்கடி கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு. ஐயப்பன் தர்மசாஸ்தான்னு சொல்லணும். இதுவரையிலும் 7 அவதாரங்கள் செய்திருக்கின்றார். 7வது அவதாரம் தான் சபரிமலை ஐயப்பன் என்கிற அவதாரம். இந்த அவதாரம் தான் பிரம்மச்சாரியாக யோக மட்டத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஐயப்பனாக எம்பெருமான் காட்சி அளிக்கின்றார். முன்னொரு காலத்திலே விஜயன் என்ற ஒரு பிராமணன் இருந்தான். அவன் இந்த சபரிமலையிலே இருக்கிற பம்பா நதி தீரத்திலே இருக்கிற ஒரு குகையிலே தபம் செய்து வந்தான். அவனுக்கு குழந்தை பேரு இல்லை. எனக்கு குழந்தை பேர் வேண்டும் என்று 12 வருடங்கள் தபம் செய்கின்றார். அப்பொழுது தர்மசாஸ்தா அசரீரியாக சொல்லுகிறார், இந்த பிறவியிலே உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இருந்தாலும் நீ செய்த தவம் வீணாக கூடாது என்பதற்காக ஒரு கலசத்தை வழங்குகிறேன். அந்த கலசத்தை நீ பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு போய் அதை பூஜித்து தம்பதிகள் உணவருந்தினால் குழந்தை பேரு உண்டாகும் அசரீரியாக ஐயப்பன் சொல்லுகிறார். அந்த விஜயன் என்கிற பிராமணன் அந்த கலசத்தை பெற்றுக்கொண்டு அவன் காடு வழியாக வரும்போது விதி, இறைவன் சமைத்தது விதி, அந்த பானை கலசம் உடைந்து போய்விடுகிறது. அசரீரி சொல்லித்து, ஏற்கனவே சொன்னோம், நீ தவத்தால் வருந்தி எம்மை அழைத்தாய், வந்தோம், அமுதம் தந்தோம், அதை பருகுகின்ற அருகதை உனக்கு இந்த பிறவியில் இல்லை. ஆனாலும் தவம் வீண் போகாது. அடுத்த பிறவியிலே
இந்த அற்புதமான கேரள தேசத்தினுடைய பந்தள மன்னனாக நீ பிறப்பாய். நான் உமக்கு குழந்தையாக அவதாரம் செய்வேன் என்று வரம் தருகிறார். அதே போலவே பந்தள மன்னனாக விஜயன் பிறக்கிறான். திருமணம் நடக்கிறது. ஒன்றுக்கு 2 மனைவிகள் அற்புதமாக அரசாட்சி செய்கின்ற போது காட்டுக்கு வேட்டையாட வருகிறார். வேட்டுதல் வேட்டுவித்தல் என்பது அரசனது தொழில். ஓதுதல் ஓதுவித்தல் அந்தணர் தொழில். அதனாலதான் ஓதுவித்தல் செய்து கொண்டே இருக்கட்டும். நாமும் படிக்க வேண்டும், பிறருக்கும் படிப்பினை புகட்ட வேண்டும், படிக்க செய்ய வேண்டும் என்பது வழி வழியாக வருகிற மரபு. மன்னன் வேட்டைக்கு போகிற இடத்திலேதான் ஐயப்பனை, மணிகண்டனை, அருள்நாதனை, சபரிமலை சாஸ்தாவை அங்கே குழந்தையாக காணுகின்றார். இந்த குழந்தை எப்படி வந்தது? இதற்கும் அடியாருடைய உபாசனா மூர்த்தியாயிருக்கிற ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலே ஒரு அற்புதமான காட்சி இருக்கிறது. பகவான் பரவாசுதேவன் மோகினி அவதாரம் செய்கின்றார். மோகினி அவதாரம் செய்து அமுதம் கொடுத்தது ஒரு கதை. அது உலகம் அறிந்த விஷயம். இந்த மோகினி அவதாரத்தை பார்க்க வேண்டும் என்று அண்ணாமலை நாயகனாகிய அருணாசலேஸ்வரத்து சிவபெருமான் விரும்புகின்றார். உண்ணாமலை உமையாளுடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரல் மழலை முழவதிலும் அண்ணாமலை 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 தொழுவார் வழுவா வண்ணம் அதுவே என்பது திருவண்ணாமலையிலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான தேவார பாடம். அந்த அண்ணாமலைக்கு அரோகரா என்று இன்றைக்கு பரணி தீபத்திலும், நாளை கிருத்திகை தீபத்திலும், நாளை மறுநாள் ரோகிணி தீபத்திலும் பக்தர்கள் கூட்டம் அரஹரா என்று ஒலிக்கிறது. அந்த சிவபெருமான் பெருமாளை வேண்டிக் கொள்ளுகிறார். நீர் மோகினி அவதாரம் செய்தீராமே, நான் பார்க்க வேண்டும். பெருமாள் 3 தடவை பெண்ணாக அவதாரம் செய்திருக்கிறார். ஹயக்ரீவ அவதாரம் என்பது பெண். நாம் ஹயக்ரீவனை ஆணாக உபாசிக்கின்றோம். உலகத்தார் சாஸ்திரம் கல்லாதவர் ஹயக்ரீவர் ஆணாக சித்தரிக்கப்படுகிறார். ஏன்னா மடியில லட்சுமி இருக்கா, அதனால இவர் புருஷன் என்று சொல்லப்பட்டு விடுகிறது. ஆனால் உண்மையில் ஹயக்ரீவ அவதாரமும் பெண்ணே. மோகினி அவதாரத்தை பகவான் 3 முறை செய்திருக்கிறார். இப்போ மோகினி அவதாரம் பண்ணி அமுதம் தந்தது ஒரு முறை. மீண்டும் 2வதாக பஸ்மாசுரன் என்கிற அரக்கனை, யார் தலை மீது நான் கை வைத்தாலும் அவர்கள் பஸ்மமாக வேண்டும் என்று வரம் கேட்டாரே, அவனை அழிப்பதற்காக நர்தன பெண்ணாக எடுத்தது ஒரு மோகினி அவதாரம். சிவபெருமான் கேட்கிறார், உலகமே வியக்கிறதே, பெண்ணென்றால் நீதார் என்று சொல்லுகிறதே, ஸ்ரீநிதையே நமஹா என்று ஒரு நாமாவளி கூட இருக்கிறதே, எனக்கு அந்த காட்சியை காட்டக்கூடாதா என்கிறான் சிவபெருமான். இன்று மாலை பிரதோஷ காலத்திலே உமக்கு காட்டுவோம் என்கிறார். இப்பொழுது பிரதோஷ காலத்திலே தான் நாம் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த மோகினி அவதாரம் நடந்ததும் பிரதோஷ காலத்திலே தான். மாலை 4:30 மணிக்கு வா என்று சொல்லிவிட்டார். அற்புதமான வைகுண்டத்திலே ஒரு நந்தவனம். எங்கு பார்த்தாலும் பூக்களின் நறுமணம். ஜல் ஜல் என ஒரு ஓசை, சலங்கை ஒலி கேட்டு சிவபெருமான் பின்தொடர்கிறான். ஒரு அற்புதமான மங்கையை பார்க்கிறான். இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லையே. அஷ்டமி சந்திர விப்ராஜ தடிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காபி விசேஷகா வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகா, இப்படி எல்லாம் வர்ணிக்கிற அம்பாளாகவே நிற்கிறான் மகாவிஷ்ணு. இவர் துரத்த, மோகினி ஓட, கொஞ்ச நேரம் இந்த விளையாட்டு நடக்க, திடீரென்று சிவபெருமான் மோகினியின் பின்னாலே போய் இருக கட்டி தழுவி விடுகிறார். அப்பொழுது கண்ணை வேறு மூடிக்கொண்டு விடுகிறார். கண்ணை திறந்து பார்த்தால் சங்கு சக்கர கதாபத்மத்தோடு பெருமாள் நிற்கிறார். இதுதான் உமது திருவிளையாடலா? என்னிடமே உங்களுடைய அந்த விஷ்ணுமாயை காட்ட வேண்டுமா என்று திருமூர்த்திகள் இருவரும் பேசிக்கொள்ள, அந்த இடத்திலே
இருவருடைய வேர்வையும் ஒன்றாக ஆரென ஓட சிவபெருமான் தன்னுடைய வீரியத்தை அங்கே நழுவவிட அந்த வீரியம்தான் மணிகண்டனாக மாறியது. அந்த மணிகண்டன் தான் இப்பொழுது இந்த வந்தள நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற காட்டிலே கண்டெடுக்கப்படுகிறார். அதனால் வரையிலும் ஐயப்பன் ஒரு உருவத்திலே மணிகண்டனாகவே இருக்கின்றார். அந்த கதை நடந்தது திரேதாயுகத்தினுடைய இறுதியிலே. இந்த கதை நடப்பது கலியுகத்திலே. எனவேதான் ஐயப்பனுக்கு கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் என்று சொல்லுவார்கள். அதுவரையிலும் 4 சதுர்யுக மூர்த்தி ஐயப்பன், 4 யுக காலங்கள் உடையவன். இவன் கொண்டு வந்து வளர்த்துகின்றான். பிறகு அந்த இளைய மனைவி புலிப்பால் வேண்டும் என்று கேட்க புலிப்பாலை தேடி சபரிக்கு வந்து அங்கே இருக்கின்ற எருமை தலை அரக்கி அம்பாள் சங்காரம் பண்ணினா. வாராகி என்கிற அவதாரம் எடுத்து லலிதாம்பிகை சங்காரம் பண்ணினது எருமையாகவே இருந்த மகிஷன் என்கிற அரக்கனை. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி மகிழன் தலைமேல் அந்தரி என்பார் அபிராமி பட்டர். அங்கே வந்தவன் மகிஷன். ஐயப்பன் கொண்டது மகிஷி என்கிற ஒரு பெண் எருமையை, அரக்கியை, மகிஷியை கொன்றார். அற்புதமான தன்னுடைய நாடகத்தை நடத்தி ஏற்கனவே ஜோதி அம்மா கேட்டது போல எப்படி கந்த புராணத்திலே முருகப்பெருமான் முதலிலே இந்திரனையே மயிலாக கொண்டார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே ஐயப்பனுடைய கதையிலே இந்திரனையே புலிவாகனமாக ஆக்கி கொண்டான் ஐயப்பன். தேவதைகளுக்கு இந்த இந்திரன் தான் கிடைப்பான் போதும். இந்திரனை புலியாக்கி மற்ற தேவதைகள் குட்டி புலிகளாக வர அரண்மனைக்கே வந்தான். தான் பெற்றது தெய்வம் என்பதை அறிந்து மன்னன் திருவடி தொழுகின்றான். அந்த பெண்ணும் திருத்துகின்றாள். நான் பிரம்மச்சரிய விரதம் கொண்டிருக்கின்றேன், தாயே உனக்கு அற்புதமாக ஒரு ஆண் மகவு பிறக்கும் என்று தன்னுடைய சிறிய தாயாரின் வயிற்றுக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு ஐயப்பன் அதே புலிவாகனம் ஏறி சபரிமலைக்கு வருகிறார். பம்பா நதிக்கு பிறகு நீலிமலை ஏற்றம் கொஞ்சம் கடினம். இப்ப கார வேற போட்டுட்டாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். 4 வருடங்களுக்கு முன்னால் போயிருந்தேன். பாதி மலைக்கு மேல் முடியவில்லை. டோலியிலே ஏறி போய்விட்டேன். வரும்போது டிராக்டர்ல இறக்கி விட்டுட்டான். எல்லாம் ஐயப்பன் செய்கிற திருவிளையாடல். அற்புதமாக இந்த காட்சியை பார்த்தேன். 16 முறை பார்த்தேன். அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி 2 இரவுகள் தங்கி நினைச்சா போய் ஐயப்பனை பார்க்கிறது. என்ன மட்டும் யாருமே தடுக்கவில்லை. என்னுடைய கோலமா அல்லது துறவி என்கிற ஆசிரமத்தின் அழகா, முன்னர் செய்த தவமோ என்று சொல்வார்களே, அதுபோல அந்த ஐயப்பன் பல ஆண்டுகள் அடியேன் சென்று வந்திருக்கின்றேன். சொல்லுவார்கள் அழுதை மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அங்கே இருந்து நாங்கள் கொஞ்சம் கற்களை எடுத்துக் கொள்வோம். அது கருமலையிலே எங்களுக்கு உதவும். அழுதாமலையும் அழுகை வர வைக்கும். கருமலை நீண்ட உயர்ந்த மலை. அதை ஏறி இறங்கினால் பெரியானை வட்டம், சிறியானை வட்டம், பிறகு பம்பா நதி, பிறகு நீலிமலை, பிறகு சபரி பீடம், சரங்குத்தியால், அதற்கு பிறகு ஐயப்பனுடைய சன்னிதானம், 18ஆம் படி, 2 பக்கத்திலும் கருப்பண்ண சாமியினுடைய அற்புதமான தோற்றம். இப்பொழுதெல்லாம் பொன்வேய்ந்த கூரை, மழை ஒழுகாமல் இருப்பதற்கு அற்புதமான கல் மண்டபங்கள் எல்லாம் இந்த வருடம் வந்து விட்டது. இந்த வருடம் செல்வோருக்கு மழையும் உபதிரவம் இல்லை. இது முடி நினையாது. அப்படி கொண்டு வந்து விட்டார்கள். சபரி பீடத்தில் இருந்தே நீங்கள் நனையாமல் கோயிலுக்குள்ளே போகலாம். அப்படி ஒரு அற்புதம். அங்கே அந்த 18ஆம் படி என்பது புராணங்கள் 18, கீதையின் அத்தியாயங்கள் 18, உபபுராணங்கள் 18, அதிபுராணங்கள் 18, வேத விவாதங்கள் 18, முக்கிய ரிஷிகள் 18, சாகைகள் 18 என்கிற வேதாந்த தத்துவத்தை காட்டுவதற்காகத்தான் 18 படியை அங்கே அமைத்திருக்கிறார்கள். அங்கே அற்புதமாக சபரிமலையிலே தர்மசாஸ்தா பூரணா புஷ்கலா சமேதம்
இதனுடைய முன்பிறவியிலே அவன் இல்லறத்தானாக இருந்தான். மங்களராஜனுடைய அருகாமையிலே ஆரியங்காவு என்று ஒன்று, அச்சங்கோயில் என்று ஒன்று, தென்காசிக்கு பிறகு குற்றாலம் சென்று குற்றாலத்திலிருந்து செங்கோட்டை போய் செங்கோட்டை எல்லையிலே நின்றீர்கள் என்றால் 2 பாதை இப்படி பிரியும். ஒன்னு அச்சங்கோவில், இன்னொன்னு ஆரியங்காவு. இந்த மலைகளுக்கும் நான் 6-7 முறை சென்று வந்திருக்கிறேன். ஐயப்பனுக்கு என்று பந்தனத்திலே சன்னிதானம். அங்கிருந்துதான் அற்புதமான பெட்டியிலே அவனுடைய ஆபரணங்கள் எல்லாம் செல்லுகிறேன். அற்புத காட்சியை தைப்பூசத்து ஜோதியிலே அங்கே நாம் முதல் நாள் பிரயாணத்திலே காணலாம். நீண்ட நாட்கள் நடந்தே பந்தனத்தில் இருந்து அந்த ஐயப்பனுக்கு பொன்னம்பலமேட்டு காந்தமலை ஜோதிக்காக ஜோதி காண வருவோர் ஐயப்பனுக்கு பொன்னாபரணம் அவன் அணிந்த ஆபரணத்தை இன்றும் கொண்டு வருகிறார்கள். கருடன் வட்டமிடுகிறான். இந்த அற்புத அதிசயங்கள் எல்லாம் சபரிமலையிலே தான் நடக்கும். இந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் தை முதல் 10 தேதி வரையிலும் பார்த்தீர்களே என்றால் சுமார் ஒரு 75 நாட்கள் கோலாகலமான பூஜைகள். அவ்வப்பொழுது நடையடைக்கிறார்கள், மறுநாளே திறந்து விடுகிறார். எப்படி ஆந்திராவிலே திருப்பதியை பார்க்கிறோமோ அதுபோலவே கேரளம் தேவஸ்தானம் போர்டுக்கு ஒரு கோவில் சபரிமலையின் திருத்தலம். அந்த சபரிமலையிலே ஐயப்பன் 7 முறை அவதாரம் பண்ணி 7வதாக பிரம்மச்சாரியாக ஸ்ரீதர்ம சாஸ்தாவாக கருமலை ஏற்றம் உடையவனாக சபரிபீடத்து நாயகனாக யோகபட்டம் தரித்தவனாக சின்முத்திரை காட்டியவனாக மணிகண்டனாக ஸ்ரீகண்டார்த்த சரீரண்யை நமகான்னு ஒரு நாமாவளி லலிதா சகஸ்ரநாமத்திலே இவனும் ஸ்ரீகண்டன். அவன் அப்பனோ திருநீலகண்டன், இவன் ஸ்ரீகண்டன். அந்த மணியோடு மணியணிந்து பிறந்ததனாலே மணிகண்டன். இப்பொழுதும் கூட பக்தர்கள் அங்கே இங்கிருந்து மணி எடுத்து கொண்டு போய் அங்கே காட்டுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலே ஹரிஹர சுதன் ஐயன் ஐயப்பன் ஸ்ரீதர்ம சாஸ்தா பூரணா முஷ்கலா சமேதன் பிரம்மச்சரிய நிஷ்டன் மணிகண்ட சுவாமி 18ஆம் படி மீதமர்ந்திருக்கும் சபரிமலை சாஸ்தாவாகிய எம்பெருமானே ஹரிஹர சுதனே என் ஐயன் ஐயப்பனே பொன்னம்பல வாசனே காந்தமலை ஜோதியே அடியேன் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகலமான குற்றங்களையும் பொறுத்து மன்னித்து காத்து ரட்சித்து மன்னித்திட வேண்டும் பகவானே என்று நாம் கேட்டுக்கொண்டால் என்ன சொல்ல வேண்டும்? ஓம் சுவாமியே சுவாமியே என்பதாக இந்த உரையை நிறைவு செய்து இப்பொழுது பஜனை நடைபெற இருக்கிறது. திருப்புகழ் பஜனையை முடித்து ஐயப்ப பூஜை பஜனைக்கும் சென்று பிறகு அனைவருக்கும் அன்னதானம் நடக்க அனைவரும் இருந்து இந்த பஜனையில கலந்து கொள்ள வேண்டுமாய் அடியேன்கள் சிவமுருக முரளிதரன் சார்பாக கற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது என்னுடைய மாணவி செல்வி சாம்பவி அவர்கள் ஒரு அற்புதமான இறைவனின் பாடலை பாட இருக்கிறார்கள். கேட்டு அனுபவியுங்கள். பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே மாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே மாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 முருகா. நாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால்
உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதான தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சேரும் செல்வமெல்லாம் உன்னருளன்றோ பாடும் பாடலெல்லாம் உந்தயமன்றோ சேரும் செல்வமெல்லாம் உன்னருளன்றோ பாடும் பாடலெல்லாம் உந்தயமன்றோ. செஞ்சதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு இலை போட்டதை பேர் வைங்க. கிச்சடி எல்லாம் செஞ்சீங்க இல்லையா? வைங்க வைங்க. அந்த பாக்ஸ் எடுத்து அந்த இடத்துல கூட போடுங்க. இலை போடுங்க. முன்னே போட்டு சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார். சரசுத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார், சபரிமலை ஜனை நெருங்கிடுவார். 18ஆம் படி ஏறிடுவார், கதியில் அவனை சரணடைவார். மதிமுகம் கண்டே பறிவிடுவார், ஐயனை துதிக்கையிலே தன்னையே வணங்கிடுவார். மண்ணில் கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. மண்ணை கட்டு சபரிமலைக்கு கல்லும் ஐயப்பா. ஒன்னாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. ரெண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. மூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. நான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. ஏழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. எட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. சரணம் கொண்டு அழைக்கின்றேன் வர வேண்டும் ஐயப்பா, சுவாமி பொன்னையப்பா, சரணம் பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. ஓம் சுவாமியே ஓம் சுவாமி, ஓம் சுவாமி.
ஓம் சுவாமி ஓம் ஹரிஹர சுத்த ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் சுவாமி ஓம் சுவாமி ஓம் சுவாமி கன்னிசாமி நீங்க சொல்லுங்க சரணம் சொல்லுங்க. ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சாமியே 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 களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஸ்ரீ ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் 18ஆம் படி வாசன். ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே 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 ஓம் ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே நீ சொல்ற சுவாமியே சாமியே ஓம் சாமியே அம்மா நீங்க சொல்லுங்க சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா அக்கா, நீங்க சொல்லுங்க சொல்றீங்களா சொல்லல சொல்லுங்க. நீங்க சொல்லியாச்சா? சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா அன்னதான பிரபுவே பிரியனே வளத்தோனே ஓதி சுரமனே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா